வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது நம்மை விட்டு விலகி சென்ற தெய்வத்தை மீண்டும் எப்படி நம்ம கிட்ட வர வைக்கலான்ற ஒரு சின்ன பூஜை முறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. இதுக்கு ஒரு யந்திரமோ மந்திரமோ இல்ல மை விஷயம் மூலிகைகளோ ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லைங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய முறையை மட்டும் நீங்க செய்யுங்க. தானா ஒரு ஒரு வாரங்கள்லயோ அல்லது ஒரு 11 நாட்கள்லயோ உங்களை விட்டு போன தெய்வம், அதாவது நீங்க மருளாடி வந்துகிட்டு இருப்பீங்க, குறி சொல்லி இருந்திருப்பீங்க, சில தெய்வத்தை நினைச்சு சில விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அந்த காரியங்களாகப்பட்டது அப்படியே பலிதம் ஏற்பட்டிருக்கும். இப்போ நீங்க சரியான படிக்கு தெய்வத்தை பூஜைகள் கொடுக்காம செய்யாம நினைக்காம விட்டுட்டு உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யாம இருந்து தெய்வத்துல அருளாகப்பட்டது உங்ககிட்ட இருந்து தூர போய் இருக்கிறதா, அதாவது உங்களை விட்டு விலகி இருக்கிறது ஒரு உணர்வு விஷயங்களாகப்படுத்தி ஏற்படும் இல்லையா. அதாவது பெரும்பாலும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனைப்பட்டது ஏற்பட்டுச்சுனாக்க அந்த பிரச்சனைக்கு ஒரு ஆபத்துக்கு முன்னே தெய்வங்களாகப்படுது உங்களுக்கு அறிவுறுத்தும் இல்லையா. அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி எதுவுமே தெரியாம சாதாரணமான மனிதர்களா இருப்பீங்க இல்லையா. மனிதர்களா இருக்கக்கூடிய சூழல்கள் உங்கள்கிட்ட நிலவரங்கள் தெரிஞ்சுச்சானாக்க இந்த முறையை நீங்க பயன்படுத்துங்க. மேலும் ஆலயங்கள் வச்சிருப்பீங்கல்ல, சொந்தமா ஒரு ஆலயம் வச்சிருப்பீங்க அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆலயங்களை கூட இருக்கட்டுமே, நிறைய கூட்டங்களாகப்பட்டது வந்திருக்கு செஞ்சிருக்கோம். ஆனா சமீப காலங்கள்ல கூட்டம் இல்லாம ரொம்ப ஆட்கள் சரியானபடிக்கு வராம இருக்காங்க, தெய்வத்தை வச்சுக்கிட்டு போற வேண்டுதலாகப்படுது பழுதும் ஏற்பட மாட்டேங்குது, குறிக்காகிறதுக்கு ஆள் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இந்த முறையை நீங்க தாராளமா பயன்படுத்தலாங்க. இது பூஜை முறை தான். ஒன்றும் மந்திரங்கள் மணிக்கணக்காக செஞ்சுக்கிட்டு அது யந்திரம் தேடிக்கிட்டு மை அரைக்கிறது மூலிகை தேடிக்கிட்டு நேரங்களில் பார்க்கணும் செய்யணும்னு சொல்கிறோன்னா ஒன்று அவசியம் இல்லைங்க. சரிங்களா. அதே இப்போ நான் சொல்லக்கூடிய முறை என்னன்னாக்க, ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையா தேர்ந்தெடுத்துக்குங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்களோட ஊருக்குள்ள இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம், தனிப்பட்ட விநாயகர் ஆலயம் இருந்தாலும் சரி, இல்லை அம்பாள் கோயில் இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஆலயத்துக்கு போங்க. என்னென்ன எடுத்துட்டு போகணும்னா, ஒரு 5 எலுமிச்சை பழம், அதுக்கடுத்து 3 தேங்காய், வெள்ளரிக்கன் மாலை, அருகம்பூ மாலை, அவல் பொறி கடலை, சாம்பிராணி, கற்பூர ஊதுபத்தி, பழம்பத்தி சூடம், அதுக்கடுத்து செங்கரும்பு இளநீர். இதை வாங்கி எடுத்துக்குங்க. வாங்கி எடுத்துக்கிட்டு நேரா விநாயகருக்கு போயிட்டு படையலாகப்பட்டது நீங்க போடணுங்க, பூஜையாகப்பட்டது செய்யணுங்க. முதல்ல போன உடனே, அதாவது விளக்கு போடுறதுக்காக தேங்காய் எண்ணெயை கூடயே வாங்கிக்கிங்க. இதையும் கூடயே எடுத்துட்டு போங்க. மாச்சுப்பட்டி எல்லாம் கூடயே எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு போன உடனே என்ன பண்றீங்க, விநாயகருக்கு அதாவது எத்தனை மணிக்கு செய்யலாம் பண்ணலாம் பிடிக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, நீங்க ஒரு அதாவது இப்போ ஆலயமெல்லாம் எவ்வளவு நேரம் நடை திறந்திருக்காங்க செஞ்சிருக்காங்கன்றது தெரியாது இல்லையா. உங்களோட ஊருக்குள்ள இருக்கக்கூடியதுனால எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க செய்யறாங்கன்றத உங்களோட பூசாரி, கோயில் பூசாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா, எப்படி நீங்க போறதுக்கு முன்ன கோயில் பூசாரி விநாயகருக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. சரிங்களா. அதனால நீங்க ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. கழுவணும் பிடிக்கணும் பேருக்குன்றத ஒன்றும் தேவை கிடையாது. கோயில் பூஜை பண்ணியிருப்பாங்க. நேராக கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு முதல்ல போன உடனே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு விநாயகருக்கு தீபமாகப்பட்டது ஃபர்ஸ்ட் கொளுத்திக்குங்க. விளக்க கொளுத்திக்குங்க. கொளுத்திக்கிட்டு அதுக்கடுத்து என்ன செய்றீங்கன்னா, பூ எருக்க பூவால பூ செஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, மாலை செய்ய எடுத்து சொன்னால வெள்ளரிக்கன் பூ மாலையும் அருகம்பூ மாலையும் விநாயகருக்கு முதல்ல சாத்துங்க. சாத்திட்டு அதுக்கடுத்து சாம்பிராணி கொளுத்திக்குங்க. பால் சாம்பிராணி எடுத்துட்டு போயிட்டாங்க, நெருப்பு களைய முடியாது. கப்பு சாம்பிராணி, கேண்டில் சாம்பிராணி எல்லாம் விற்குது பாக்ஸ்ல, அதை வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கூட கொளுத்திக்குங்க. கொளுத்திக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, விநாயகருக்கு அவல் பொறி கடையில பழம்பத்தி சூடமெல்லாம் வச்சு படையலாகப்பட்டது ஒரு வாழை இலை பரப்பி அவருக்கு முன்ன படையில போட்டுருங்க. அல்லது ஆலயமாம் விநாயகரோட ஆலயம் கருவறைக்கு பூஜை செய்யக்கூடிய குருக்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 101 ரூபாவோ அல்லது ஒரு 201 ரூபாவோ கொஞ்சம் போல ஒரு 200 ரூபாய் கொடுத்தா அவங்கள பூஜை பண்ணி கொடுப்பாங்க. நீங்க நான் சொல்லக்கூடிய முறையை அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க பண்ணுவாங்க. காசு கொடுத்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. சரியா.
இல்ல அம்மனோட ஆலயத்துல இருக்குது, அம்மனுக்கு மட்டும்தான் பூஜை செய்யறாங்க, விநாயகருக்கு பூஜாரி இல்லைன்னா நீங்களே கூட பண்ணுங்க. சரியா? இதை வந்து இந்த மாதிரி படையில வந்து போட்டுக்குங்க. படையில போட்டுக்கிட்டு விலைக்கு வச்சு சாம்பிராணி ஏற்றி வச்சு ஊதுபத்தியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டுங்க. படைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து காட்டி ஆனதுக்கு அடுத்து ஊதுபத்தியை வந்து வாழைப்பழத்துலையோ அல்லது தனியாக வைக்கிறதுக்கு ஏதோ இடம் இருந்துச்சுனாக்கா விநாயகர் முன்னால இந்த ஊதுபத்தியை வந்து நல்லா கமகமான வாடகை வரக்கூடிய மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு தேங்காய் 3 தேங்காய் சொன்னேன் இல்லையா, அந்த 3 தேங்காவில் ஒரு தேங்காவை எடுத்து விநாயகருக்கு ஊதுபத்தியில காட்டி ஒடிச்சு, சோறு தேங்காய் விடக்கூடாது. சரியா? ஒடிச்சு விநாயகரோட 2 பக்கமும் வந்து வச்சிடுங்க. விநாயகருக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் வந்து வச்சிடுங்க. வச்சு ஆனதுக்கு அடுத்து கற்பூரத்தை வந்து இப்ப காட்டக்கூடாது. சரிங்களா? கற்பூரம் கொடுக்கக்கூடாது. தேங்காவை கொளுத்தி வச்சு ஆனதுக்கு அடுத்து, அதாவது நான் முன்கூட்டியே சொல்லலாம் சொல்லிட்டு நினைச்சேன். அதாவது ஒரு 5 ரூபாய் சில்லற காசு வந்து எடுத்துக்கங்க. ஒரு ரூபாவோ 5 சில்லற காசு எடுத்துக்கங்க. 5 ரூபாய் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, இந்த 5 எலுச்சி பழம் சொன்ன பாருங்க, 5 எலுச்சி பழம் 3 தேங்காய் சொன்னா, அந்த 5 எலுச்சி பழத்துல ஒரு எலுச்சி பழத்தை வந்து எடுத்து நீங்க மனசால வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் தான் இதெல்லாம். சரிங்களா? மந்திரங்கள் எந்திரங்கள் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மூலிகை அந்த மாதிரி விஷயங்கள் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட மனசு நினைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் மட்டும்தான் இங்க வந்து வேலை செய்யும். என்னென்ன, இந்த ரூபாய் சில்லற காசையும் ஒரு எலுச்சி பழத்தையும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு, அப்பா விநாயகர் பெருமானே, நான் தெரிஞ்சு செஞ்சனோ தெரியாம செஞ்சனோ, என்னோட விதிவசத்தால் நான் செஞ்சிடும், என்ன தவறு செஞ்சதோ தெரியாது எனக்கு, 100 பிழை 30 6 பிழை 100 குற்றம் எதுவாயினும் என்னோட தெய்வமாகப்பட்டது மன்னிச்சு அழகக்கூடிய நேரத்துக்கு என்னோட தெய்வமாகப்பட்டது வர செய்யணும். எந்த கட்டில் அகப்பட்டு இருந்து என்ன என் மேல எந்த ஒரு கோபத்தினால் தெய்வமாகப்பட்டது என்னை விட்டு விலகி போயிருந்தாலும், எதிரியாளி ஏதாவது கட்டி என்னோட தெய்வத்தை விலக்கி வச்சிருந்தாலும், சூனியங்கள் யாவர்களால வந்து தெய்வம் அகப்பட்டு விலகி இருந்தாலும், எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை தெய்வம் அகப்பட்டு இருந்தாலும், அந்த பிரச்சனை அகப்பட்டதாலும் சரியாகி என்னோட தெய்வம் எந்த ஒரு கட்டு விஷயங்கள் இருந்தாலும் அந்த கட்டு விஷயங்கள் இருந்து அகப்பட்ட தெய்வம் என் மேல இருக்கக்கூடிய ஒரு கோபங்கள் அனைத்துமே நீங்கி, கோப தாபங்கள் அனைத்துமே நீங்கி என்னை நோக்கி வரணும். அது நீ தாப்பா அனுகிரகம் செய்யணும், செய்யக்கூடிய பூஜையாகப்பட்டதை பலிதம் ஏற்படுத்தி கூடப்பான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு எலுச்சி பழத்தையும் விநாயகரோட வலது கை பக்கத்துல இந்த எலுச்சி பழத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிடுங்க. வச்சுட்டு இன்னொரு ஒரு ரூபாய் நாணயமும் ஒரு எலுச்சி பழத்தையும் வந்து எடுங்க. எடுத்து, என்னோட தெய்வம் எந்த ஒரு கட்டில் அகப்பட்டிருந்தாலும் செஞ்சிருந்தாலும் நான் அழைச்ச நேரத்துக்கு வந்தாகணும், வரணும். நான் எங்க இருக்கு தெய்வமாகப்படுத்த வரணும், செய்யணும். இவனோட பூஜையை வந்து ஏத்துக்கணும். தெய்வம் எப்படி எனக்கு கடந்த காலத்துல தெய்வமாகப்படுத்தி எனக்கு எப்படி அருளாகப்படுத்தி கொடுத்துச்சோ, எனக்கு கனவு மூலியமா வந்து பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு எப்படி எனக்கு சொல்லிச்சோ, அது போல என் மேல எப்படி அருளாடி வந்துச்சோ, அது போல எனக்கு மீண்டும் வந்து என்னோட தெய்வமாகப்படுத்த அருளாடி வரணும். என்னோட விலைக்கு போன தெய்வம் என்கிட்ட வரணும். நான் தெய்வத்தை எதுக்குமான வச்சு நான் பூஜை நான் செஞ்சுக்கிறேன். தெய்வத்தை எக்காலத்து கூட இடைவிடாம என்னை விட்டு விலைக்கு போகாதவங்கள பார்த்துக்கிறேன். இந்த பூஜையை சரியானபடிக்கு நான் வந்து செய்கிறேன். இதுக்கு நீ இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும், தெய்வம் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு சங்கல்பத்தை வந்து பண்ணிக்கிட்டு, இன்னும் அந்த வலது பக்கம் ஒரு ரூபாய் நாணயமும் எலிஜிபிள் வச்சுக்கிட்டு, அதே போல இடது பக்கம் ஒரு ரூபாய் நாணயமும் எலிஜிபிலிட்டி வந்து வச்சிடுங்க. விநாயகரோட வலது பக்கம் ஒரு எலிஜிபுறம் ஒரு ரூபாய் நாணயமும், இடது பக்கம் முதல் நினைக்கக்கூடிய காரியத்துக்கு வலது பக்கம், இரண்டாவது நினைக்கக்கூடிய காரியத்துக்கு இடது பக்கம், இந்த மாதிரி எலிஜிபிலிட்டியும் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிடுங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்றீங்கன்னா, விநாயகருக்கு நீங்க இன்னொரு எலிஜிபிலிட்டியும் ஒரு ரூபாய் மிச்சு, அதாவது 5 ரூபாய் எடுக்க சொன்ன 5 ரூபாயில முதல் 2 ரூபாய், அதாவது ரெண்டு ஒரு ரூபாவை ரெண்டு ஒரு ரூபாவும் ஒரு சில்லற காசு 2 ரூபாய் எடுத்து முதல் நினைக்கக்கூடிய காரியத்துக்கு வலது பக்கமும், திருப்பி இரண்டாவது நினைக்கக்கூடிய காரியத்துக்கு 2 ரூபாய், ஒரு ரூபாவும் சேர்த்து 2 ரூபாய். சரிங்களா? அந்த 2 ரூபாவும் எலிஜிபிலிட்டியும் இடது பக்கமும் வைக்க சொல்லியிருப்பேன். அந்த ஒரு ரூபாய் சொல்லிட்டு 2 ரூபாய் வைங்க. சரிங்களா? வச்சு ஆனதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, மிச்சம் ஒரு ரூபாவும் 3 எலுச்சி பழமும் இருக்கும். 3 எலுச்சி பழத்துல இந்த 3 எலுச்சி பழத்தையும் வந்து என்ன பண்றீங்கன்னாக்கா எடுத்து உங்களோட ஒரு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா உங்ககிட்ட, அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கூட சேர்த்து இப்படிதான் நீங்க பிரார்த்தனையாகப்பட்டது செய்யணும். அப்பா விநாயகர் பெருமானே, இந்த எலுமிச்சை பழத்தையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் நான் எங்கேயும் எடுத்துட்டு போய் வைக்கிறனோ, எங்க நான் எடுத்துட்டு போய் வச்சு வழிபாடு செய்யறனோ அந்த இடத்துக்கு என்னோட தெய்வமாகப்படுத்து வரணும். அதுக்கு நீ தான் அருளாசியாகப்பட்டு செய்யணும்.
எனக்கு பக்கத்துல இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுப்பா, இவங்க தெய்வம் மீண்டும் என்கிட்ட வர்றதுக்கு எனக்கு உதவி பண்ணப்பா, அனுகிரகம் செய்யப்பா, இந்த காரியத்தை நடத்தி கூடப்பான்னு சொல்லிட்டுன்னு இந்த 3 எழுச்சி பழத்தையும் இந்த ஒரு ரூபாய் நாணயமும் விநாயகரோட நடுமத்தியில இந்த 1 ரூபாய் சில்லற காசு தந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வச்சிருக்கீங்களா, அதுக்கு நடுமத்தியில இந்த 3 எழுச்சி பழத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் வச்சிருங்க. வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னா, இப்ப நீங்க இந்த தேங்காய் ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் ரெண்டை எடுத்துட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு என்னை பிடிச்ச கட்டுகள், கத்திருஷ்டிகள், ஏவல் பில்லி சூனியங்கள், எதிராளி மந்திரங்கள் அனைத்துமே என்னை விட்டு விலகி போகணும். இவனை தெய்வம் வந்து இவன்கிட்ட வந்து உட்காந்து பேசுற அளவுக்கு, இவனை உடல்ல வந்து ஏறி குறி சொல்ற அளவுக்கு இவனோட உடலாகப்பட்ட திடகாத்திரம் ஆகணும். எனக்கு எந்த ஒரு கர்மாவும் என்னை அண்டாத அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து விட்டு விலகி போகணும்னு சொல்லிட்டுன்னு விநாயகரோட கோயில் ஆலயத்தோட வாசலுக்கு போங்க. வாசலுக்கு போயிட்டு சூரத்தேங்காய் விடுவோம் இல்லையா, அது போல உங்களோட தலையை வந்து இடது பக்கமா உங்களோட தலையை வந்து சுத்தி இந்த 2 தேங்காவையும் சுத்தி ஓங்கி பட்டுன்னு சொல்லிட்டுன்னு சூரத்தேங்காய் விடுங்க. சூரத்தேங்காய் விட்டு ஆனதுக்கு அடுத்து கை காலை வந்து கழுவிக்கிட்டு விநாயகர்கிட்ட வாங்க. விநாயகர்கிட்ட வந்து விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி விநாயகரை வந்து பூஜை பண்ணுங்க. விநாயகருக்கு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி ஆனதுக்கு அடுத்து விநாயகரை வந்து மனசார வேண்டியது இந்த காரியத்தை நடத்தி கூடப்பான்னு சொல்லிட்டுன்னு எதனா ஒரு, அதாவது உன்னோட விக்கிரகத்தை நான் வந்து பிள்ளையாரெல்லாம் உட்கார வச்சு இந்த ஆணி மாசத்துல பிள்ளையாரெல்லாம் உட்கார வச்சு வழிபாடு செய்வாங்க இல்லையா ஆவணி மாசத்துல, அது போல நான் வந்து ஆவணி மாசம் ஒன்று அமர்த்தி 10 பேர் 100 பேர் நான் அன்னதானமாகப்பட்டது போட்டு உன்னை நல்ல மாதிரி எடுத்துட்டு போயிட்டு கடல்ல வந்து கரைக்கிறேன்ப்பா, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் வழிவகை ஏற்படுத்தி கொடுக்குறேன். வந்து 3 வருஷம் உட்கார வைக்கிறேன், இன்னும் வந்து 10 வருஷம் உட்கார வைக்கிறேன், கணேஷா உட்கார வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழிபாடு செய்கிறேன். வருஷம் உன்னோட சங்கர சதுர்த்தி அப்ப நான் வந்து உட்கார வச்சு உனக்கு பூஜை செய்யறப்பா, பழைய விஷயம் படுத்து போட்டு அன்னதானம் போட்டு உன்னை நானும் வழிபாடு செய்யறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சங்கல்பத்தை வந்து எடுத்துக்கிட்டு கற்பூரம் ஏற்றி அவரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்க சாமி கிட்ட வச்சிங்களே 3 எழுச்சி பழம், இந்த 3 எழுச்சி பழத்தை அப்படியே நேராக தூக்கிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னாக்க, இப்ப நான் சொல்லக்கூடிய முறையை வந்து நீங்க பின்பற்றுங்க. கரெக்டான விஷயங்கள்ல உங்களுக்கு தெய்வமாகப்பட்டது வேலையாகப்பட்டது செய்யும். சரிங்களா? இந்த எலுமிச்சை பழத்தை என்ன செய்றீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்க. எடுத்து வந்துட்டு இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் இந்த 3 எலுமிச்சை பழத்தையும் என்ன பண்ணுவோம்னா, அது கூட இந்த ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கங்க. அதை வந்து மஞ்சள் தண்ணியில நனைச்சிக்கிட்டு இந்த 3 எலுமிச்சை பழத்தையும் இந்த மஞ்சள் நனைச்சி வச்சிருக்கீங்கல்ல துணி, அதில் வந்து வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு இது 1 ரூபாய் நாணயத்தை இது கூட வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு இது கூட நீங்க என்ன செய்யணும்னாக்க, அருகம்புல் இருக்குல்ல, வெள்ளை இருக்கு, அதாவது அருகம்புல் ஒரு கொஞ்சம் அருகம்புல் வந்து சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் வெற்றிலையாகப்பட்டது ஒரு 3 வெத்தலை வந்து வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த வெள்ளரிக்கன் பூ தெரியுமில்ல, வெள்ளரிக்கன் பூ சாமி மாலை கட்டினீங்கல்ல, அந்த வெள்ளரிக்கன் பூ வந்து ஒரு 3 கொத்து வெள்ளரிக்கன் பூ வந்து எடுத்து வச்சுக்குங்க. இந்த எலுமிச்சை பழத்தை கூட இந்த வெத்தலை பாக்கு, அருகம்புல்லு, வெள்ளரிக்கன் பூ, வெற்றிலை மட்டும் சொல்லியிருந்தாலே அது கூட பாக்கு வந்து சேர்த்துக்குங்க. ஒரு 3 வெத்தலை, ஒரு 2 பாக்கு, 5 எண்ணிக்கையா இருக்கட்டும். சரிங்களா? 2 பாக்கு 3 வெத்தலை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இது கூட அருகம்புல்லும் இந்த வெள்ளரிக்கன் பூவும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பூஜை அறை இருக்கு இல்லையா, உங்களோட பூஜை அறையோட உள்பக்கத்துல இதை நீங்க கட்டி வச்சுக்கீங்க. பூஜை அறை உள்பக்கத்துல கட்டி வச்சுக்க. அப்படி பூஜை அறை இல்லைன்னாக்க உங்களோட வீட்டு வாசல்படி நிலவாசப்படி இருக்கு இல்லையா, நிலவாசப்படிக்கு வந்து உள்பக்கத்துல நீங்க கட்டிக்கீங்க. இல்ல இது ஆலயம் என்னங்க பண்றதுனாக்க கருவறையோட உள்பக்கத்துல நீங்க கட்டிக்கீங்க. அல்லது கோயிலோட நுழைவாயில் இருக்கு இல்லையா, நுழைவாயிலோட உள்பக்கத்துல நீங்க கட்டிக்கீங்க. கட்டிக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து கலசம் ஜோடிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்க எடுத்து கட்டி வச்சுக்கிட்டு கலசமாகப்பட்டதை நீங்க ஜோடிக்கணும். 3 கலசம் வந்து ஜோடிக்கணுங்க. ஒரு கலசம் விநாயகருக்கு, ஒரு கலசம் உங்களோட குலதெய்வத்துக்கு, ஒரு கலசம் உங்களோட உபாசன தெய்வத்துக்கு, ஒரு கலசம். கலசம் எப்படி ஜோடிக்கிறதுன்னு ஏற்கனவே மாரியம்மனோட வீடியோல வந்து போட்டிருப்பேன். அங்காளம்மா உபாசனை, மாரியம்மன் உபாசனையே வந்து போட்டிருப்பேன். சரியா? அப்படி தெரியலன்னா கூட நம்ம மறுபடியும் சொல்றேங்க. ஒரு 3 சொம்பு எடுத்துக்கங்க. 3 சொம்புல பாதி அளவு தண்ணி இருக்கட்டுங்க. தண்ணி வச்சுக்கோங்க. அதுல
பன்னீர் வந்து ஒரு பாட்டில் வந்து 40 ரூபா 30 ரூபா சொல்றாங்க, ஒரு 1/2 லிட்டர் பன்னீர் பாட்டில். இதை கூட வாங்கிட்டு வந்துங்க. இது சொம்புல வந்து 3/4 பாகம் அரை அரை பாகம் தண்ணீர், 1/4 பாகம் நீர், இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. 3 சொம்புலையும் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களோட பூஜை அறையில உங்களோட உபாசன தெய்வத்துக்கு முன்னே இந்த படையலாகப்படுறது நீங்க போடணுங்க. எதிர்த்தாப்புல இந்த படையல்னாக்க இந்த கலசமாகப்படுறது ஜோடிக்கணுங்க. அல்லது கோயில் இருந்துச்சுனாக்க உங்களோட கருவறையில இந்த கலசத்தை ஜோடிக்கணுங்க. கலசத்தை வந்து நீங்க வைக்கணும். இந்த மாதிரி நீர் வந்து இந்த 3 சொம்புலி ஊற்றி வச்சுட்டீங்களா, ஒரு வாழை இலை பரப்பி, இந்த வாழை இலை மேல பச்சரிசி பரப்பி, அதுக்கு மேல இந்த 3 சொம்பை வந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சொம்புலையும் வந்து பன்னீர் நிரப்பி வச்சுக்கணுங்க. அரைவாசி தண்ணீர், 1/4 பாகம் பன்னீர் வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அது கூட இந்த வாசனை திரவியம், மல்லிகைப்பூ அத்தரு, சந்தன அத்தரு, ஜவ்வாது அத்தரு, இந்த மாதிரி எசன்ஸா இருந்தா கூட வாங்கினது ஊற்றிக்கிங்க. சரிங்களா? எசன்ஸா இருந்தாலும் வாங்கினது ஊற்றிக்கிங்க. நல்லா கமகமன்னு வாடையாகப்பட்டது இருக்க செய்யட்டும். அதுக்கடுத்து இந்த சந்தனம், குங்குமம், விபூதி, அந்த மாதிரி பொருளை வந்து நீங்கள் மஞ்சள், இந்த மாதிரி அந்த பொருளை வந்து போட்டு கலக்கிக்கிங்க. அது கூட இந்த எலுமிச்சை பழம் வந்து போட்டோம் இல்லையா, எலுமிச்சை பழமும் ஒரு 5 ரூபா நாணயமும் இந்த கலசத்துல வந்து போட்டுருங்க. அதாவது சாமியை வேண்டி நீங்க போடணும். அப்பா விநாயகர் பெருமானே இந்த இடத்துல குடியிருந்து, இந்த கலசத்துக்குள்ள குடியிருந்து நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுத்து எனக்கு அனுகிரகம் செய்யப்பா, இவட தெய்வனுடைய இடத்துக்கு வரணும், அதுக்கு நீயே அனுகிரகம் செய்யணும் அப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த எலுமிச்சை பழத்தையும் அந்த 5 ரூபா நாணயத்தையும் விநாயகரோட கலசத்தமா நினைச்சு கலசத்துக்கு விநாயகர் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய விநாயகருக்கு நிறுத்தி வச்சு கலசத்துல 5 ரூபாய் நாணயமும் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து போட்டுடுங்க. அதுக்கு அடுத்து உங்களோட குலதெய்வத்துக்கும் அதே போல நினைச்சு போடுங்க. உங்களோட உபாசன தெய்வத்துக்கு அம்மா எங்க இருந்தாலும் வாத்தாயே, எந்த ஒரு பிழை செய்திருந்தாலும் அந்த பிழையை வந்து மன்னிச்சு என்னோட பூஜை வந்து ஏத்துக்கிட்டு என்னை தேடி வா அம்மான்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த 5 ரூபாய் நாணயத்தையும் இந்த எலுமிச்சை பழத்தை வந்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு மேல வெற்றலை, இந்த சொம்போட வாயை சுத்தி வந்து வெற்றலை வச்சுக்கோங்க. வெற்றலை வச்சுக்கிட்டு அது மேல தேங்காய் வச்சுக்கோங்க. அது இந்த சொம்போட கழுத்துக்கு மல்லிகைப்பூ அல்லது சாமந்தி பூ, இந்த மாதிரி அந்த சொம்போட கழுத்துக்கு சுத்திக்குங்க. இது நூறு சுத்தமா சொல்லி கேட்டா நூறு சுத்துக்குங்க. கலசம் ஜோடி கேட்டா நூறு சுத்தி தான் ஆகணும். அதனால கலச நூல் இல்லாம கலசத்தை வந்து வைக்காதீங்க. சரிங்களா? சொம்புக்கு 3 சொம்புக்கும் கலசம் ஜோடி நூறு சுத்தம் இல்லையா, அது மாதிரி சுத்திக்க. அந்த கலசத்தோட சொம்போட கழுத்துக்கு மாலையாக பூவாகப்படுத்து போட்டுக்குங்க. சுத்தியும் 3 பொட்டு வந்து வச்சுக்குங்க. கலசத்துக்கு 3 பொட்டு வச்சுக்கோங்க. அதே போல தேங்காவுக்கு பொட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்காவுக்கு வந்து உச்சில பொட்டு வச்சா போதுங்க. இந்த குடுமையை வந்து நெத்தியா வந்து பாவிச்சு அதுக்கு நீங்க பொட்டு வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு பூ வந்து ஒரு 2 கில்லு 3 கில்லு பூ வந்து வச்சுக்கிட்டா போதுங்க. சரிங்களா? இப்போ வந்து விநாயகருக்கு சிம்பிளா இருந்தா போதும். இதே உங்க குலதெய்வத்துக்கு உபாசன தெய்வத்துக்கும் கொஞ்சம் வேப்படையாகப்பட்டது கொஞ்சம் ஒடிச்சிருந்து வச்சு அது கூட தேங்காய் வச்சு கொஞ்சம் நூலை போட்டு நல்லா கிளீனா கும்பம் ஜோடிப்போம் இல்லையா, கரகம் ஜோடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஜோடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜோடிச்சு வச்சுக்கிட்டு இந்த கலசத்துக்கு முன்னே படையலாகப்படுறது போடணுங்க. விநாயகருக்கு அவள் பொறி கடலை, செங்கரும்பு, ஏற்கனவே வந்து செங்கரும்பு இளநீரெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதை வந்து கோயிலில் வந்து வச்சுக்குங்க. நான் செங்கரும்பு இளநீரும் சொல்லியிருப்போம் இல்லையா, அதை வந்து கோயிலில் வந்து அவள் பொறி கடலை கூட வச்சு பறிச்சுக்குங்க. சரிங்களா? வச்சு பறிச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து முடிஞ்சது இந்த ரவா லட்டு, இந்த குழந்தைகள் என்னென்ன சாப்பிடுமோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கி வச்சு விநாயகர் வந்து படையலாகப்படுறது போட்டு அவள் பொறி கடலை கம்பல்சரி வேணுங்க. படையலாகப்படுறது நீங்க போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அடுத்து உங்களோட குலதெய்வத்துக்கு வெண்பொங்கல், அவள் பொறி கடலை, அதுக்கடுத்து உங்களுக்கு உங்க தெய்வத்துக்கு என்னென்ன வைக்கணுமோ, அதாவது அசைவ பலி வாங்கக்கூடிய குலதெய்வமா இருந்தாக்க இந்த டைம்ல அசைவ பலி வந்து, அதாவது அசைவ படையில வந்து சேர்க்காதீங்க, சுத்த படையில வந்து போடுங்க குலதெய்வத்துக்கும். இதே உங்க உபாசன தெய்வமா வந்து ரத்த காவு கொள்ளக்கூடிய தெய்வமா இருந்தாலும் ரத்த காவு விஷயங்களை கொடுக்காதீங்க, சைவ படையில வந்து போட்டுக்குங்க. தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி விஷயம் வந்து போட்டுக்குங்க. காரப்பொங்கல் போடணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா காரப்பொங்கலை வந்து மிளகு, கருமிளகு போடும் இல்லையா, அந்த கருமிளகு வந்து எக்காலத்து ஒன்று சேர்க்காதீங்க. சேர்த்தீங்கன்னாக்க தெய்வமாகப்பட்டு சக்தி இழந்து போயிடும். இந்த பூசைக்கு மட்டும் இல்லைங்க, எந்த பூசைக்குமே காரப்பொங்கல்ல வந்து மிளகாகப்பட்டது சேர்க்காதீங்க. மிளகாய் கிடையாது, மிளகு, கருமிளகு வந்து சேர்க்காதீங்க. சேர்த்தீங்கன்னாக்க தெய்வத்தோட சக்தி வந்து உறிஞ்சி நம்மளுக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு பலனில்லாகப்பட்டது ஆயிடும். அதனால கருமிளகாகப்பட்டது சேர்க்காதீங்க. இந்த மாதிரி படையில வந்து போட்டுக்கிட்டு தெய்வத்துக்கு நீங்க கற்பூரத்தை பத்தி சாம்பிராணி விஷயங்களை வந்து காட்டி நல்லா பிரார்த்தனையாகப்பட்டது கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் நல்லா தெய்வத்தை வந்து வேண்டுங்க.
வேண்டி ஒரு 3 நாட்கள் இடைவிடாத இந்த கலசத்தை வந்து இப்ப வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை நீங்க போய் விநாயகர் கோயில்ல போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எலிஜிபிள் வந்து இது மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஏஞ்சி இந்த மாதிரி மறுபூசை வந்து இந்த வீட்டுல வந்து கலச பூஜை வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து கலச பூஜை வந்து போட்டுக்குங்க. வியாழக்கிழமை விநாயகர் கோயில பூஜை பண்ணிட்டு இது எலிஜிபிள் மாதிரி எடுத்து வந்து வீட்டு நிலவாசப்படிக்கு உள்பக்கத்துல கட்டி வச்சிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை இந்த கலசத்தை வந்து நீங்க போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இந்த படையில தான் நீங்க வந்து போட்டுக்கிட்டு எடுத்து என்ன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போட்டுக்கிறீங்க இல்லையா, படையெல்லாம் போட்டு எடுத்துட்டு காலையும் மாலையும் நீங்க வந்து குடிச்சு சுத்தபத்தமா பூஜையாகப்பட்டது செய்யணும். இந்த படைச்சிருக்கக்கூடிய இந்த படையில வந்து நீங்களே கூட சாப்பிடலாங்க, இல்ல மற்றவங்களுக்கு எடுத்து பிரசாதமா கூட வந்து கொடுத்துடலாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பிரசாதமா மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து மறாவது நாள் வந்து படையல் போடணுமான்னு கேட்டா ஒரு 3 நாள் தானே போட போறீங்க, படையல் உங்களால் முடிஞ்சது போடுங்க. திருப்பி வந்து 3ஆவது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலை பூஜை பண்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை பூஜை பண்றப்ப கலசத்தை வந்து நீங்க பூஜை பண்ணி கலசத்தை வந்து கலைச்சிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க படையல் போடணும் அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? காலையில படையல் போட்டீங்கன்னாக்க திருப்பி அந்த மாலையை அந்த படையிலே வச்சுக்கலாம். கலசத்தை கழிச்சு அந்த படையில எடுத்து நீங்க பிரசாதமா வந்து ஆட்கள் வந்து கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து இந்த கலசத்தை என்ன பண்ணலாம், கலசக்கூடிய தண்ணி என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டீங்கன்னாக்க தெய்வத்தை நீங்க வந்து உங்ககிட்ட வர சொல்லி மன்றாடி வேண்டிக்கிறீங்க, செஞ்சு இந்த பூஜை முடிவிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஆகப்படுறது கிடைச்சிட்டு செஞ்சிடும். இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி வர வைக்கணும், செய்யணும், பிடிக்கணும்னு சொன்னாக்க அவங்க ஒரு ரேட் விஷயப்பட்டு சொல்லுவாங்க, செய்வாங்க. அது செய்யக்கூடியது கஷ்டம். அந்த மாதிரி பூஜை நீங்களே பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த பூஜை இப்படிதான் பண்ணணுமா, இதுக்கு உண்டான ஒரு சக்தி இதுதானன்றதை நீங்களே உணர முடியும். அது நீங்களே வந்து பண்ணுங்க. சரியா? இப்ப இந்த கலசத்தை வந்து பிரார்த்தனை ஏற்பட்டு நல்லா பண்ணி செஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இந்த பூஜை முடிவில் உங்களுக்கு ரிசல்ட் ஆகப்பட்டு தெரிஞ்சிடும். இந்த தேங்காய் கலசத்துல இருக்கக்கூடிய தேங்காய் தண்ணி என்ன பண்றீங்கன்னா, கலசத்துல வந்து மூணு கலசம் இருக்குது. பூஜை எல்லாம் பண்ணி எடுத்தானதுக்கு அடுத்து பூஜை வந்து கலைக்கிறீங்க. கலசத்தை வந்து கலைக்கிறீங்க. மூணு தேங்காய் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. தனியா வச்சுக்கிட்டு தனியா கலசத்துல இருந்து எடுத்து தேங்காவை எடுத்து வைக்க சொன்னோம்ல, அந்த தேங்காவை என்ன பண்றீங்க, மறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை என்ன பண்றீங்கன்னா, இந்த தெய்வத்துக்கு நீங்க பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அந்த நேரத்துல என்ன பண்றீங்க, குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து இந்த தேங்காய் வந்து பூசை, அதாவது நீங்க தெய்வத்துக்கு பூசை பண்ணிக்கிங்க. திங்கட்கிழமை காலையில வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூசை பண்ணிக்கிங்க. பூசை பண்ணி ஆனதுக்கு அடுத்து இந்த தேங்காய் வந்து ஒடிச்சு இந்த தேங்காயோட இருக்கக்கூடிய தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட தெய்வத்தோட நாமம் என்னவோ அதாவது ஸ்ரீ மகாமாரி அம்மனே போற்றி அந்த மாதிரி சொல்லுங்க, அல்லது ஸ்ரீ வராகியே போற்றி அந்த மாதிரி மந்திரங்கள் தெரிஞ்ச உங்களோட மூல மந்திரத்தை நீங்க ஜபிச்சுக்கலாம், அல்லது தெய்வத்தோட நாமத்தை நீங்க வந்து ஒரு 108 முறை ஜபிச்சுக்கலாம். ஜபிச்சதுக்கு அடுத்து இந்த தேங்காய் தண்ணியை நீங்க உள்ளுக்கு வந்து நீங்க குடிச்சிக்கலாம். தேங்காய் தண்ணியை 3 தேங்காயும் ஒடிச்சு ஒரே இதுல வந்து ஊத்திக்கிங்க, ஒரே சொம்புல வந்து ஊத்திக்கிட்டு இந்த தேங்காய் தண்ணியை கையில வச்சுக்கிட்டு சொம்ப கையில வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லி பேரை சொல்லி அப்படியே நீங்க இந்த தேங்காய் தண்ணி வந்து உள்ள குடிச்சிட்டீங்கன்னாக்க மிச்சம் இந்த தேங்காய் என்ன பண்றதுன்னு கேட்டா வீட்டுல வந்து சமையலுக்கு பயன்படுத்திங்க. அசைவ சாப்பாட்டுல வந்து சேர்க்கக்கூடாது இந்த தேங்காவை. அதாவது இந்த குழம்புக்கு காய் குழம்பு வச்சிருப்பீங்கல்ல, முள்ளங்கி, கேரட், பீன்ஸு, இந்த மாதிரி சாம்பார்ல வந்து இந்த தேங்காய் வந்து சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து தேங்காய் சாதம் அது இந்த மாதிரி எதனா வந்து இந்த தேங்காய் வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. சரிங்களா? மீன்படுத்தாதீங்க. இதுலேயும் ஒரு சக்தி விஷயங்களாகப்படுத்தி இருக்க செய்யும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தேங்காய் வந்து சாப்பிட்டா ஒரு உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியில் வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரக்கூடிய ஒரு தன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து 3 தண்ணியை வந்து ஒன்றா சேருங்க. ஒன்றா சேர்த்து எடுத்துக்கிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள, உங்களோட வீடு வந்து உட்பட்ட பகுதியோ அல்லது கோயில் உட்பட்ட பகுதி எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தீர்த்தத்தை வந்து தெளிச்சு விடுங்க. தண்ணியை தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டு ஆனதுக்கு அடுத்து உங்களோட உபாசன தேவதை சிலையா இருந்தா சிலை மேல எடுத்துட்டு போயிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கூட தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்க, அது உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? எல்லா இடத்தையும் தெளிச்சு ஆனதுக்கு அடுத்து உங்களோட குலதெய்வத்தோட சிலையில வந்து விக்கிரகம் வச்சுருந்தாங்க, விக்கிரகத்துல வந்து ஊற்றணும். சரியா? அதுக்கு அடுத்து அல்ல போட்டோ இருந்துச்சுன்னா போட்டோ மேலே தெளிச்சு விடுங்க. பூஜை அறையிலையும் தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டு ஆனதுக்கு அடுத்து எக்காரணத்தை கொண்டு வீட்டை வந்து தொடக்க போவாதீங்க. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை பூசையாகப்படுறதுக்கு கலைச்சி தீர்த்தத்தை தெளிச்சு விட்டுருக்கீங்க. மறாவது நாள் நீங்க காத்தால திங்கட்கிழமை நீங்க
வீட்டை வந்து சுத்தம் பண்ணிக்கலாங்க. துடைக்கிறதா சரி கூடுறதா சரி சுத்தம் பண்ணிக்கலாம். அந்த கலசம் வச்சிருக்கக்கூடிய 3 நாளுமே சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கலசத்தை கலைக்கிற வரைக்கும் நீங்க வீடை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். சரிங்களா? பூசையை கலைச்சு ஆனா நீங்க நைட்டு தீர்த்த தெளிச்ச நைட்டு மட்டும்தான் வீட்டை வந்து சுத்தம் பண்ணக்கூடாது, பெருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். சரியா? இந்த மாதிரி பண்ணிக்கங்க. உங்களோட திருப்பி வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அந்த தண்ணி என்ன பண்றீங்கன்னாக்க கலசத்துக்கு எடுத்த தண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த தண்ணியை நீங்க என்ன பண்றீங்கன்னா குளிக்க போற டைம்ல இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க குளிச்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களோட உடல்ல வந்து ஒரு வெயிட் ஆகப்பட்டது, ஒரு பாரமாகப்பட்டது உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு. குளிச்சுட்டு வந்து சாமியை வேண்டிட்டு நீங்க படுக்கிறீங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு குளிச்சுட்டு நீங்க திருப்பி சாமிக்கு இது கலசத்துக்கு பூஜை பண்ணி தீர்த்தமா தெளிச்சு ஆனதுக்கு அடுத்து மறுபடியும் நீங்க இந்த தீர்த்தத்தை ஊற்றி குளிச்சு ஆனதுக்கு அடுத்து மறுபூசை வந்து போடணும் இல்லையா நைட்டு, அந்த பூசை போடுறது நீங்க குளிக்கும் போது இந்த தண்ணியை வந்து கலந்து நீங்க குளிச்சுட்டு நீங்க சாமி வந்து பூசை பண்ணுங்க. பூசை பண்றப்ப சாமி கும்பிடுறப்ப உங்க மேல ஒரு பாரமாகப்பட்டது உட்காரும் போது ஒரு ஃபீல் ஆகும், தலைவலி எடுக்கும், அப்படியே தூக்கம் தள்ளும், அந்த மாதிரி விஷயம் ஆகப்பட்டது வரும். கொஞ்சம் நம்ம உடல்ல வந்து அந்த கோட்டு வாய் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கொட்டாவி வர்றது, அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி அப்படியே மயக்கம் வர்றது, எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகக்கூடிய ஒரு தன்மைங்க. இது வந்து சாமி வரக்கூடிய அறிகுறி கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஆகப்பட்டது வெளியே போகக்கூடியது. சாமி வேண்டக்கூடிய டைம்ல உங்க உடலை வந்து பாரமாயிட்டு அதுக்கடுத்து கொட்டாய் வருதுன்னாக்க கொட்டாய் வழியா தெய்வம் கெட்ட சக்தி வெளியே போவோம். அந்த தெய்வம் வந்து பாரமாச்சுன்னு உட்காரக்கூடிய ஒரு தன்மை. சரிங்களா? நம்ம மேல தெய்வமாகப்பட்டு உட்காரக்கூடிய ஒரு தன்மையாகப்பட்டது ஏற்படும். அந்த டைம்ல கொட்டாய் வரும், தூக்கம் தள்ளு வரும்போது மயக்கமா வரும், ஒரு மாதிரி உடம்பு வந்து எரிச்சல் ஏற்பட செய்யும். நம்ம உடல்ல வந்து எரிச்சல் ஏற்படுதா, அது வந்து நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது, பாசிட்டிவ் எனர்ஜி தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதை பார்த்து பயந்துடாதீங்க. தெய்வத்தை வந்து நீங்க பூசை பண்ணுங்க. பூசை பண்ணி தெய்வத்துக்கு நீங்க கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி விஷயம் வந்து காட்டி ஆனதுக்கு அடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு போயிட்டு படுங்க. வீட்டில் நீங்க போயிட்டு பூஜை அறையிலையோ அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட அறை ஒன்று இருந்துச்சுனாக்க சுத்தபத்தமா இருந்து நீங்க இந்த 3 நாளுமே சுத்தபத்தமா இருந்து செஞ்சு இந்த பூசை முடிவு வரைக்கும் சுத்தபத்தமா இருங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தனி அறையில போய் படுங்க. இந்த பூசை முடிஞ்சு ஒரு 11 நாள்லயோ அல்லது ஒரு 21 நாள்லயோ அல்லது ஒரு 2-3 நாள்லயோ உங்களுக்கு ரிசல்ட் ஆகப்பட்டது தெரியும். தினந்தோறும் ஒரு 48 நாளைக்கு இந்த கலச பூஜை முடிஞ்சு 48 நாளைக்கு நீங்க இடைவிடாத பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க. வா தாயேன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டே இருங்க. பழைய நிலை எப்படி இருந்துச்சோ அதே போல தெய்வப்படுறது கூட அருளாடி வந்து குறி சொல்றதுக்கு வரும். கூட்டம் வராத இருந்த ஆலயத்திலையும் வந்து கூட்டமாகப்பட்டது வர செய்யும். ஒவ்வொரு பக்தர்களாகப்பட்டது வேண்டிக்கிட்டு போன வேண்டுதலாகப்பட்டது நிறைவேற செய்யும். உங்க மேல அருளாட இருந்த தெய்வமாகப்பட்டது அருளாடி வரும். கடவுளை ஏற்கனவே உங்களுக்கு சில பிரச்சனை முன்கூட்டியே வரப்போகுதுன்னு காட்டின அந்த சக்தி நிலைப்பாடுகள்லாம் மீண்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி வந்து ஒரு எதிராளி கட்டுகள் எதுவும் வந்து அகப்பட்டு போகக்கூடாது, செய்யக்கூடாதுன்னாக்க நீங்க தினந்தோறும் தெய்வத்துக்கு இடைவிடா பூஜை பண்ணாலே போதுங்க. காலை மாலையை பூஜை பண்ணாலே போதும். தெய்வம் எந்த ஒரு கட்டுக்கும் அகப்படாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்துக்கு ஒரு சின்ன சின்ன படையல் விஷயங்கள் அகப்படுத்து கொடுக்க செய்ய. நீங்க சாப்பிட்ற சோறுல எச்சப்படாம கொஞ்சம் எடுத்து தெய்வத்துக்கு வந்து வச்சு நீங்க படைச்சு ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு அந்த படையல் சாப்பாட்டையும் எடுத்து நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை நடைமுறைகளை வந்து மாற்ற செய்யுங்க. இது மாந்திரிகளுக்கும் பொருந்தும், சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும், பூஜாரிகளுக்கும் இந்த விஷயங்களாகப்படுத்த பொருந்த செய்யுங்க. இது வந்து அதாவது பாடத்துல புத்தகத்துல இருந்த கதைகள் கிடையாது, விஷயங்கள் கிடையாது, செய்வழியே கேட்ட ஒரு பாடம். சரியா? இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் போனாலும் வந்தாலும் செஞ்சாலும் இந்த மாதிரி விஷயம் தான் வந்து செய்யும். அங்க போய் உட்காந்து மந்திரத்தை வந்து மணிக்கட்டாக ஜெபிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டோம். எந்திரங்கள் மை விஷயங்கள் கேட்டீங்கன்னாக்கா இங்கிருந்து நாங்கள் மந்திர உருவாக்கப்பட்டு உருவேற்றி அந்த ஒரு சேரக்கூடிய பொருட்கள் வந்து சேர்த்து எடுத்தவங்க உங்ககிட்ட நம்ம கொடுப்போம். தெய்வத்தை உட்கார வச்சு தரேன்னு சொல்லி இந்த மாதிரி பூஜை விஷயங்களாகப்பட்டதை உங்களுக்கு நாங்களும் செஞ்சு கொடுப்போம். சரியா? அதனால இந்த முறையாகப்பட்டது ஒரு நல்ல முறை. இன்னும் அந்த மாதிரி எளிமையான பூஜைகளோட மந்திர யந்திரங்கள் இல்லாத பூஜைகளாகப்பட்டது மேலும் 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 பதிவிடுறேன். நம்மளுடைய சேனலை வந்து தவறாம பார்த்துக்கிட்டு வாங்க. நல்லது நடக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் தாம்பர பிரசனம், கடிகார பிரசனம், சோழி பிரசனத்தை பத்தி எல்லாம் பதிவிடுறதா இருக்கு. பசிய முறைகள், தெய்வ உபாசன மந்திரங்கள்லாம் கொடுக்கறதா இருக்கு. நம்மளோட சேனலை தொடர்ச்சி கண்காணிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நீங்க தேடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். சரிங்களா? நம்மளோட சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.